இப்ப எங்க வந்திருக்கோம் தெரியுமா? காரைக்குடியில செட்டிநாடு காட்டன் சாரீஸ் வந்து அவங்களே கைத்தறியில நெசவு பண்ணி சேல் பண்ற ஒரு ஷாப்புக்கு வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல் சாரீஸ் இருக்கு. ஃபுல்லாவே கைத்தறியில நெசவு பண்ணி சேல் பண்ற சாரீஸ் இதெல்லாம். இது ஒரு சாரியும் பாத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஒரு சாரி பத்தியும் அவங்க ஒரு ஸ்டோரி சொல்றாங்க. சோ கைத்தறி நெசவு விஷயத்துல இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சோ உங்களுக்கு ஒரு சாரி பத்தியும் நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி மாதிரி உங்களுக்கு சொல்ல போனேன். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் கைத்தறி நெசவு தொழில் அப்படிங்கிறது வந்து காலங்காலமா நடந்துட்டு இருக்கிற ஒரு தொழில். நிறைய வந்து அது இவங்க சொல்றத கேட்கும் போது கைத்தறி பண்றதுக்கும் நெசவு பண்றதுக்கும் ஆளுங்க வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. அதனால நம்ம எல்லாருமே வந்து முடிஞ்ச வரைக்கும் ஹேண்ட்லூமை வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும். பிகாஸ் அது நம்ம ஊரோட நம்மளோட அந்த ப்ராப்பர்ட்டி, அது நம்மளோட சொத்து. அது வந்து நம்ம நிறைய ஹேண்ட்லூம் சாரீஸ் ஹேண்ட்லூம் மெட்டீரியல்ஸ் வாங்கும்போது இந்த மாதிரி இந்த கைத்தறி தொழில இருக்கிறவங்களுக்கு நல்ல பெரிய ஹெல்ப்பா இருக்கு. செட்டிநாடு சாரீஸ் அப்படின்னா ஒரு சாரிக்கும் வந்து ஒரு ஸ்டோரி இருக்கு, ஒரு டெக்னிக்ஸ் இருக்கு. எப்படி வந்து அதுக்கான டிஃப்ரெண்ட் கவுண்ட்ஸ் இருக்கு. த்ரெட் கவுண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் செட்டிநாடு சாரீஸ் வந்து அதோட அழகை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸோ ஒரு சாரி பத்தி பேசும்போதும் அதோட எப்படி அதோட சில்க் லுக்ல எல்லாம் செட்டிநாடு காட்டன் சாரிலேயே சில்க் லுக்ல பண்றதுக்கு அவங்க அந்த த்ரெட் எல்லாம் எந்த மாதிரி அவங்க யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நிறைய பார்க்க போறோம். ஸோ கைத்தறி நெசவு தொழிலை நம்ம கண்டிப்பா காப்பாற்றணும்.